ஹாய் எல்லோருக்கும், இது நேத்தோட வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்கலாமா? ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் எனக்கும் என்னோடய பாப்பாவுக்கும் வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் வந்து நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு அரை தக்காளி, ஒரு 10 to 15 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மசாலா எல்லாம் குக் ஆகி வந்துடும். ஸோ ஒரு மூடி போட்டு நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு மீதி அரை தக்காளி இருக்கும் இல்லையா, நம்ம அரைச்சது அரை தக்காளி அண்ட் இதுலேயும் ஒரு அரை தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும். நல்லா இந்த மாதிரி கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த மாதிரி குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.